இன்னைக்கு அந்த புது வீடு கட்டியிருக்காங்கல்லங்க. ஆமாம்மா, நான் கூட புண்ணியர்ஜனிக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஆமா. வீட்டுக்காரரு. அந்த வீட்டுல இருக்கிற பையனுக்கு பொண்ணு வீட்டுக்காரரு வந்திருக்காங்க. பொண்ணு அப்படியா? மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கு தான் அவசர அவசரமாக வீடு கட்டியிருக்காங்கம்மா, புண்ணியர்ஜனம் பண்ணாங்களா? சரி. யோசனை பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பொண்ணு வீட்டுக்காரரு வந்து இன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க ஒரு செய்தி. இன்னைக்கு அது தடங்களா நின்று போச்சு. நின்று போச்சா? ஏன்? பையனுக்கு என்ன? எப்படிங்கன்னா பையனெல்லாம் வாய்ந்தானே. பையனும் நல்லா பையன். யார் மாதிரி இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யார் மாதிரியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதுதான். சூர்யா மாதிரி இருப்பான். சூர்யா மாதிரி. நடிகர் சூர்யா இருக்கார்ல, ஆமாம். அவர் மாதிரியே இருப்பான். ஓஹோ, அப்போ ஜோதியா தேடி போகணுங்கிற. அப்படி இல்ல, பையன் பார்க்கறது இல்லை, எப்படி சமாச்சாரம் சொல்கிறேன். பேஸ்கட்ல இருப்பாப்ல, நல்ல அமைதியான பையன். அப்போ ஜோதியா மாதிரி சாப்பிடாத பார்க்கணும். பையன், நல்ல பையன். ஆமாம், ஜோதியா மாதிரி பார்க்கணும். மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான். அவ்வளவுதான் வருமானம். சரி. நம்ம ஊர் பக்கமே இருக்கான்னு வைங்க. ம், அந்த மாதிரி ஒரு பையன். சரி. நல்ல பையன் தான் அவன். அவனுக்கு என்ன வீடு வாசல் இப்போ அழகாத்தான் கட்டிட்டா, ஜம்முன்னு கட்டியிருக்கிறான். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வர்றவனால தான் பிரச்சனையாக வரப்போகுது. சொல்லு. வர்றவனால தான் பிரச்சனைன்னு அப்படியும் இல்லை. இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சல்ல? ஓகே அப்போ ஆயிடுச்சு. கட்டி வச்சிட வேண்டியதானே? எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அதில் வந்தவங்கள எப்படி ஒரு வீட்டை பார்த்துட்டு வீடு பார்க்க வந்திருக்காங்க. வீடு பார்க்க வந்தாங்க. ஆ, வீடு புது வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆ, அப்படின்னு எல்லாம் பேசிட்டாங்க. வீட்டில் பார்த்தா ஆடம்பரமாக நிறைய ஜாமானம் இல்லை. சரி. டிவி எல்லாம் இருக்குது. டிவி பெரிய டிவி தான் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. பைக் வச்சுருக்குறா, எல்லாம் வச்சுருக்கா. கார் வாங்கலையாமா. சரி, கார் வாங்கல. அப்புறம் உடனே அந்த பையன் வீடு கட்டுறது கார் வாங்கிட முடியுமா? அவனும் ஒரு 70-80 லட்சம் போட்டு கட்டியிருக்கான். சரி, இப்போ அதுக்கு என்ன? இப்போ கார் வாங்கல. கார் வாங்கலையாமா. அது போக வந்து பிரிட்ஜ் இல்லையாமா. மெயினாக பிரிட்ஜும் கூட இல்லையா. அப்போ இதெல்லாம் வாங்கணுன்னா அந்த பையனால் முடியுமா? நீ ஏன் அவங்க கொடுத்துட வேண்டியதானே, பொண்ணை கொடுக்குறவங்க? அது என்னமோ தெரியல. இப்போ பிரிட்ஜ் இல்லையாமா. அதுவோ கட்டல் பீரோவெல்லாம் பழைய காலத்துல தான் இருக்குது. பழைய காலத்தில் படுத்த தூக்கம் வராதோ? தெரியல, அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி. அப்புறம் இப்போ வந்து அது போக வந்து இப்போ ஆடம்பரமாக வாஷிங் மிஷின் எல்லாம், வாஷிங் மிஷினே இவங்க வீட்டில் இல்லை. இதெல்லாம் சம்பாதிப்போம். ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு அதில் இனத்தை வந்துற போது அதில் இந்த கிழவனும் கிளவி வேறு இருக்கிறாங்கோ, அதுகளுக்கும் சம்பாரிச்சு போடணும் அப்படிங்கிறாங்களாமா. அப்புறம் நான் என்ன நினச்சிட்டு, இது என்னடா அந்த அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஐயனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டு இருக்குது, அதனால ஏதோ கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணாமல் இருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். சரி. அப்புறம் அதில் வந்து அவங்க சொல்கிறது எப்படிங்கன்னா, அந்த பெத்தவங்க இருக்காங்கல்ல, பெருசுகோ 2 பேரும், அவங்க 2 பேரும் சாப்பாட்டுறாமனா உட்காந்துருக்குறாங்க. அதுகளுக்கும் பாடுபட்டு இந்த பையன் போட்டு வீட்டு கடனையும் கட்டி, அப்புறம் இந்த ஆடம்பர ஜாமானமெல்லாம் எப்போத்தான் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பா? அது போகிற அவளுக்கு இப்போ எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ இது இன்னும் பொண்ணை கொடுக்குறக்கு சரியில்லை நம்மளுக்கு அப்படின்னு பேச தெரியாம வந்துட்டாங்களா? அப்புறம் அது போக வந்து உள்ளார வந்து சின்னதாக நீச்சல் குளம் இருக்கணுமாமா. சின்னதாக நீச்சல் குளம்? ஆமாம். நீச்சல் குளம். ஆமாம், அதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்குமாமா. அந்த பிள்ளை என்ன சம்பளம் வாங்குது? அந்த பிள்ளை வேணுமோ ஹைஸ்கூலு, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு போகிறாளாட்டு இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு நீச்சல் குளத்தில் தான் குளிப்பாளா? சரி சரி, நடிகை தான் குளிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். மீறின சமாச்சாரம் தான் இது, மீறின சமாச்சாரம். அப்புறம் அதுபோக அந்த பையனை கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்க சொந்த பந்தத்துலாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்பனை ஏதோ கொஞ்சம் தண்ணி மூடுவானா இருந்துட்டு போகிறேன். அந்த வீடு கட்டினார்ல அந்த ஐயா. சரி சொல்லு. பழைய காலத்து மனுஷன் தானே கொஞ்சம் அர்ஜுனா ஊற்றிட்டு இருந்துக்க மாட்டிருக்குது. இந்த பையனை கிராஸ் கேள்வி எப்படின்னா, அதை வச்சுட்டு நீ தண்ணி குடிப்பியான்னு கேட்டிருக்கிறாப்பா. சரி. நான் தண்ணியெல்லாம் நல்லா தான் குடிக்கணுங்க. அப்போ தினம் தண்ணி 1 லிட்டரு 2 லிட்டரு தண்ணி குடிக்கணுமால, அந்த தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இல்லைப்பா இந்த மாதிரி அப்படின்னு ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனால் கொஞ்சம் ஏதோ பீர் பிராந்தி அந்த மாதிரி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி. அந்த மாதிரி இருந்தால் உனக்கு பொண்ணே தர மாட்டேன்ட்டான். சரி, நல்லதாக போச்சு. எப்படி கேள்வி? அந்த மாதிரி இருந்தால் உனக்கு பொண்ணே இந்த காலத்தில் எந்த பசங்க இந்த மாதிரி எல்லாம் இத்தனோடு குடிக்காமல் இருக்கிறாங்க. சரி, இப்போ என்னதான் ஆச்சுங்கிற வர்றது. அதனால அதுவாக வந்து எப்படின்னா, சயனம் சரி இல்லையாமா. வண்டி கார் எடுக்கும்போதே அங்கே போய் செவுத்து இடிக்குதாமா. எங்கே? அந்த மூலையில். எப்போ பக்கத்தில் பொம்பளை இடிச்சு போட்டு வர வேண்டியது தானே?
என்னமோ அந்த மூலையில் நீங்கள் பொம்பளை இடிச்சு போடுவாங்க அந்த அப்போத்தான் செருப்படி வைப்பாங்க. மூலையில் அங்கிடிக்குதா அங்கே நான் செருப்படி வாங்கிட்டு இடிக்குதாமா. சகனம் நல்லா இருந்திருக்குமல்ல. அப்புறம் வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதாம காரு. அது ஆகாது வண்டி எந்த ரிப்பேரும் இல்லையாமா. இப்போ தான் வண்டி கார் வந்து கார் ஷெட்டுக்கு போய் எல்லாம் ஒர்க் ஷாப்பில் விட்டு நல்லா வண்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தது தானம்மா. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான், வண்டி எடுக்க மாட்டேங்குதான். என்ன ஒரு அப்போ நீங்கள் வராமே இருந்திருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு. பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி போக வேண்டியதானே. எத்தனை கேள்வி அந்த பையனை மனசுக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி. பிள்ளையும் பிடிச்சி அந்த பிள்ளையும் ஓகே சொல்லிடுச்சு, எனக்கும் பிடிச்சிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எப்படி? சரி, அவங்க சொந்தத்தில் வர மாப்பிள்ளை கேப்பில் இருக்கு கட்டி வைக்கலான்ட்டு இந்த ஐடியா பண்ணியிருப்பாங்க. இதை இருந்தாலும் ஓப்பனாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. முதல்ல சொல்லிட வேண்டியது. எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்து இன்னைக்கு அத்தனை பேருக்கு வந்து விருந்து வச்சு எல்லாம் சரி இவங்களும் பிடிச்சது பொண்ணு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க விருந்து. எல்லாம் ஒரு இவங்களும் 10 பேர் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் அந்த ஐயனுக்கு உடம்பு சரியில்லாமல் என்னடா பண்ணுறதுன்ட்டு வீடு கட்டி கையில் காசு இருக்குதோ இல்லையோ எல்லாம் பண்ணணுன்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அநியாயம் மட்டும் பண்ணி இப்படி பையன் மனசு எப்படின்னா உன்னோட லிஸ்ட்டில் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒன்றும் இல்லை இதுக்கு. அவங்க அப்பா அம்மா வீட்டில் பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் ஒன்றுமே இல்லை. கூரை குடிசையும் கூட இல்லை இதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி. சரி, அவங்களால அனுபவிக்க முடியல. எங்கள் மாப்பிள்ளை வீட்டுனாலும் போய் அனுபவிக்கலான்ட்டு இருக்கிறாங்க. அருட்டு வேண்டான்னு சொல்லு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பொண்ணு இங்கே என்ன வேலையிலேயே வேண்டாம் சாமி நீங்கள் வைங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம மனசுக்கு கேட்காம இப்போ உங்கள் கூட சண்டை கட்டி இப்போ என்னடா பண்ணுறது 2 நாள் வீடியோ கூட என்னால் போட முடிய மாட்டேங்குது. எதுக்கு போடுற? ஐயோ வேண்டாம் சாமி, இதை கேட்டது எனக்கு சங்கடமாக போச்சு. சரி.